இதுதாங்க சிவகார்த்திகேயன் சாரோடைய வீடு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செலிபிரிட்டியோடைய வீட்டை தான் கைஸ் நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது எங்கேயும் இல்லை கைஸ், நம்ம சிவகார்த்திகேயன் சார் அவருடைய வீட்டை தான் நம்ம போயிட்டு இன்றைக்கி கண்டுபிடிச்சி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து 45 கிலோமீட்டர் கைஸ். ஸோ 45 கிலோமீட்டர்னு நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம பனையூருக்கு தான் கைஸ் போக போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பக்கம் நமக்கு காட்டுது கைஸ். நம்ம பொறுமையாக அப்படியே பனையூர் 11வது அவனியுள்ள தான் இருக்குது அவங்க வீடு. எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ வாங்க கைஸ், ரொம்ப பேசாமல் சிவகார்த்திகேயன் சார் வீட்டை போய் கண்டுபிடிக்கலாம். கைஸ், நம்ம கோயம்பேடு தான் கிராஸ் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே அசோக் பில்லர் போகிற வழி எல்லாமே சரியான டிராஃபிக் கைஸ். டிராஃபிக்கில் நான் ஓரமாக நின்று நான் உங்களுக்கு வீடியோ சரியான டிராஃபிக்கில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கேன் கைஸ். அப்படியே எனக்கு மேலே பாருங்களேன் என்னன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குலவி கூடு கைஸ். ஸோ இது கரெக்டாக மெட்ரோ பிரிட்ஜு கீழே நிறைய குலவி கூடு இல்லை, தேன் கூடு. ஆனால் தேனிக்கு தான் ஒன்று கூட இல்லை, காஞ்சி கருவாடாக இருக்க வெயிலில் கைஸ். ஸோ இன்னும் நமக்கு 1.5 மணி நேரம் காட்டுது கைஸ் சிவகார்த்திகேயன் சார் வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த டிராஃபிக்கில் நம்ம 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்த மாதிரி தான் கைஸ். பத்தாத்துக்கு சரியான வெயில் வேறு. நம்ம அப்படியே பொறுமையாக நின்று கிட்டக்க போயிடுவோம். வாங்க கைஸ், சீஷோர் டவுன் 11th அவனிக்கு வந்துட்டாங்க கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஊட்டிகிட்டே இருக்காங்க பாருங்கள் சிவகார்த்திகேயன் சாருடைய போஸ்டர் எல்லாம். ஸோ இந்த தெருக்குள்ளே தான் போகணும். நம்ம அப்படியே டைரெக்டாக உள்ளே போவோம். சிவகார்த்திகேயன் சார் வீட்டை இந்த தெருவில் கண்டுபிடிக்கிட்டே கஷ்டம். இது என்னது, இது BMW காரில் நிற்குது. ஒருவேளை இதுவா எதுன்னு தெரியலையே கைஸ். நம்ம அப்படியே நேராக போவோம். ஸோ யாராச்சும் சிவகார்த்திகேயன் சார் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எதுன்னு தான் தெரியல. எல்லா வீடுமே பெரிய வீடாக இருக்குது, பிரம்மாண்டமான வீடாக இருக்குது. கொஞ்சம் கடினம்தான் போலயே இங்கே கண்டுபிடிக்கிறது. எங்கே இருக்குது ஒருவேளை அதுவா கைஸ், எதுன்னு தெரியலையே. நேராக போவோம். நல்லா இருக்குது பாருங்கள் கைஸ், 2 பக்கமும் மரங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஒரு அண்ணன் செக்யூரிட்டி அண்ணன் இருக்கார். அதுவாக தான் இருக்கணும் சிவகார்த்திகேயன் சாரோடைய வீடு. என் கணிப்பு கரெக்டாக இருந்தால் அதுவே தான் கைஸ். ஆமாம், இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு கைஸ். வெளியே உக்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள், இருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் கைஸ் சிவகார்த்திகேயன் சாரோடைய வீடு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். உள்ளே தெரியல அந்தளவுக்கு, நமக்கு போஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் வருதா, இருக்கலாம் மேபி. காய்ஸ், சிவகார்த்திகேயன் சார் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தாங்க சிவகார்த்திகேயன் சாரோடைய வீடு. ஆனால் நம்மளால் அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டில் நின்று நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கே செக்யூரிட்டி ஆனாலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அலோடு இல்லையா. அதனால் நாங்கள் பைக்கில் கிராஷ் பண்ணும்போதே நீங்கள் கிளிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு கிளிப்பும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ அந்த 2 பேர் தாங்க நான் நின்று அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், என்ன அந்தமாதிரி ஃபோட்டோ எடுக்கலாமா வீடியோ எடுக்கலாமாண்ணா. இல்லைப்பா, 2மே அலோடு இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை, டாக் பி அவேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச உள்ள சிவகார்த்திகேயன் சார் நாயெல்லாம் வளர்ப்பார் போல், மேபி இருக்கலாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நம்ம பனையூர் வந்தாச்சு. பனையூர் வந்து ஒரு சில வீடியோவும் நம்ம எடுத்துகிட்டு சிவகார்த்திகேயன் சாரோடைய வீட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்ல கைஸ், வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தண்ணி பானைலாம் வச்சு சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. உள்ள வீடும் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு வழியாக சிவகார்த்திகேயன் சாரோடைய ஃபேன்ஸ் உங்களுடைய வீட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலுக்கு புதுசாக வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.